Hello guys, welcome to my channel. Today we're going to play Granny Chapter 2. So Granny Chapter 1 பார்க்கலைனா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கேம்குள்ளே போகலாம் ஃபார் ஃபஸ்ட் டே அண்ட் ஃபஸ்ட் ஷோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் பிளே. ஸோ டே 1க்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன காட்ட முடியுது? ஓகே கைஸ், டே 1. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைஸ் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ எந்திரிச்சாச்சு. ஓகே கைஸ், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மேலே உடனே ஓடக்கூடாது. ஸோ நம்ம வந்து இந்த ரூமில் இருக்கிற இந்த பட்டனை அமுத்திட்டு அந்த சத்தம் வரப்போது அவங்க 2 பேரும் கீழே வருவாங்க கைஸ். ஸோ இங்கே வந்து நின்றுக்கோங்க, அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. ஸோ கிராணி கண்பா 2 பேரும் ஒன்றா வந்தால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் கைஸ் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ லெட்ஸ் சி. ஸோ கிராப்னப்பான்ட்டார். ஸோ கிராணி மட்டும் வந்தால் போதும். ஸோ கிராணி வரத்துக்கு டைம் ஆச்சுன்னா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்க கைஸ். கிராணி வரலைன்னா அப்படியே மேலே போயிடுங்க. ஓகே கைஸ், கிராணி வரலாம், நம்ம மேலே போகலாம். ஸோ ஓகே, இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, டக் டேப். ஸோ நம்ம ஹெலிகாப்டரோட விங்கை ஓட்டுறது கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ இது வந்து நம்ம ஓகே கைஸ், ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இப்போ இந்த டாய்லெட்டில் போய் எனக்கு அந்த இது கிடைக்காதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேசர் கிடச்சா தான் நம்மளை இவங்களை ஸோ கிராண்டிங் ரன்போட தொல்லை இல்லாமல் இருக்கும். ஸோ ஓகே ஸ்டேஜரில் அப்படின்னா மேலே தான் கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ மேலே போய் தருவோம். ஸோ இப்போதைக்கு கிராணி எங்கேயாவது இங்கே தான் சுற்றிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம பார்த்து தான் போயிட்டுருக்கணும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த வழியாக போய் பார்ப்போம். ஸோ எங்கள் கைஸ் இங்கே ட்ராவலில் செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது இருக்குன்ட்டு. ஸோ கிராணி வராமல் இருக்கு, நான் கதை முடிக்கிறேன். ஸோ வெளியே வந்திருக்கு கிராணி. ஸோ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம ட்ராஸ் செக் பண்ணிக்கலாம் கைஸ் அது போகிற வரைக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இந்த ட்ரால் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ 2வது ஸோ கொஞ்சம் நின்றுக்கலாம், அப்போ தான் தெரியும். ஸோ 3வது ஒன்றும் இல்லை கைஸ், சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் கிளம்புறது தான் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ், மேலேயாவது போகலாம். மேலே போய் அந்த டேசரோடு எடுக்கணும். ஸோ அதாவது ஸோ ஓகே கைஸ், மேலே போகலாம். ஏதாவது இருக்கா? ஒன்றும் கைஸ், அவங்க டக்டே பண்ணி தான் நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க. ஸோ கைஸ் மேலே போகலாம். ஸோ கிச்சனில் தேடி பார்க்கலாம் முதல் விஷயம். ஓ கிராண்ட்பா நல்லா வேலை கைஸ், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ கிராண்ட்பா போயிட்டாரு, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஏதோ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ ஓகே காய்ஸ், இதுவும் கிடச்சிருச்சானா இப்போதைக்கு நமக்கு இதுக்கு வேலை இல்லை. ஸோ சப்போஸ் ஃபியூல் கிடைக்கலன்னா அங்கே போய் பார்க்கலாம் கைஸ் என்ன கிடைக்குது. ஓகே, பெயிண்டிங் இங்கே இருக்குது, பார்த்தாச்சு கைஸ். அது மேலே யூஸ் ஆகும். ஸோ ஃபியூஸ் இங்கே இருக்குது. ஓகே கைஸ், எல்லாமே கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. ஓகே கைஸ், இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஸோ டோர் லாக் மட்டும் தான் இருக்குது, ஆனால் தேவையில்லை அது நம்மளுக்கு. ஸோ அங்கே இது கண்ணை தருவோம். ஸோ ஓகே கைஸ், வந்துருச்சு. ஸோ ஸ்டன் கன்னா இது பேர். ஓகே கைஸ், லெட்ஸ் கி. ஸோ கிராணி கன்ஃபார்ம் போடும். ஸோ வேர் ஆர் யூ வாண்ட் டு பிளே ஹைட் அண்ட் சீக் இப்படின்னு நம்மளை போட்டு தருவாங்க. இப்போ நம்ம போட்டு தருவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிராணியை கூப்பிடுவோம். ஸோ சத்தம் கேட்டோடனே ஓடி வரது ஃபஸ்ட்டு கிராணி தான் கைஸ். ஆனால் சம்டைம் கிராண்ட்பாவும் ஓடி வருவான். சாங் பார்க்கலாம். சொன்ன மாதிரி கிராணி தான் வந்திருக்காங்க. ஸோ எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து கிராண்ட்பா எங்கே? ஸோ கிராம்ஸ் வந்துட்டார். சிசிடிவியில் தான் உட்காந்துட்டு இருந்தார். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. ஸோ செக்யூரிட்டிக்கே எடுத்துக்கலாம் அப்படியே. ஓகே, குப்பரை படுத்தாருன்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால் செக்யூரிட்டிக்கு எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடும். ஓகே, என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ டோர் ஹேண்டில் தேவையில்ல கைஸ், நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ கன் எடுத்துக்கலாம் கைஸ். மேக் ஷோர் அவங்க எந்திரிச்சிட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் பொறுத்தல யூஸ் ஆகும். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கன்று நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம் கைஸ். ஓகே கைஸ், மேலே போய் அந்த ட்ராரில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ இது தேவையில்லை. ஸோ போட் எஸ்கேப் பண்ண போது தான் கைஸ் அது தேவைப்படும். ஸோ இங்கே வந்து இந்த டோரை திறக்க இந்த கண்ணு தேவைப்படும் எனக்கு. ஓகே கைஸ், லெட்ஸ் see what gonna happens. ஸோ வாங்க கைஸ், இதுக்கு திறக்கிறதுக்கும் நம்ம கட்டிங் பிளேயர் தேவைப்படும். ஸோ இங்கே பீஸ் ஆஃப் பெயிண்டிங் 3த்தையும் வச்சா தான் நம்மளால் அந்த கதை திறக்க முடியும் கைஸ். ஸோ லெட்ஸ் see. ஸோ இங்கே வேறு அடிக்கடி உழுக வேண்டியதாக இருக்குது கைஸ், அதுதான் பிரச்சனை. படிக்கட்டில் கீழே போக வேறு ஏதோ வழி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பீஸ் ஆஃப் பெயிண்டிங் 1 கிடச்சிருச்சு கைஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம மறுபடியும் கண்ணு எடுத்து கிராணியை போட்டுருந்தோம். அதாவது கிராண்ட்பா கிராணி யாராவது வந்தாங்களோ போட்டுருக்கலாம். ஸோ லெட்ஸ் see கைஸ். ஸோ ஃபியூஸ் இங்கே தான் இருக்குது. ஃபியூஸ் உங்களுக்குள்ளே வச்சிடலாம். ஓகே கைஸ், ஹெலிகாப்டருக்கான எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு கேஸ்லின் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷோர். ஓகே கைஸ், கிராணி போட்டு தள்ளிடுச்சு நம்மளை. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். பார்க்கலாம். ஸோ கைஸ், டே 2க்கு வந்துட்டோம். ஸோ டே 1லேயே நிறையா ப்ராக்ரஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே டே 2லேயே முடிக்காது பார்க்கலாம். இப்போ 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்க எப்படியோ.
ஸோ லெட்ஸ் see guys. ஸோ இந்த டைமுக்கு ராணி வரலைன்னா மேலே தான் இருப்பா, அவளை போட்டு தள்ள கொஞ்சம் கஷ்டம். ஓகே guys, let's go. வாங்க guys போகலாம். ஓகே சாரி கைஸ், கொஞ்சம் அங்கே பிஸியாக இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இந்த மறுபடியும் இதை அனுப்பிச்சுடுவேன். ஓகே, இங்கேருந்து உட்காந்துக்கலாம். ஸோ கிராண்டிங் அனுப்பா ஒன்றா சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே வந்துட்டாங்க. ஸோ கிராண்ட் பண்ணுறாரு. கிராண்டிங்க மறுபடியும் வரலையான்னு 1 2 3 4 5 6 7 9 10. ஸோ கிராணி வரல கைஸ், நம்ம மறுபடியும் மேலே போயிடலாம் வாங்க. ஸோ இந்த டைம் கிராணி மறுபடியும் வரல. ஸோ அடுத்த டைமாக தான் 2 பேரும் ஒன்றா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். சம்டைம்ஸ் கிராணி வரும், கிராண்ட் வர மாட்டார். ஸோ என்ன தான் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா எனக்கு தெரியல கைஸ். ஸோ லெட்ஸ் see. ஸோ கிச்சன் நம்ம முழுசாக தேடணும்ல. ஓகே, மற்ற ரூமையும் செக் பண்ணிட்டு வரலாம். ஸோ கண்ணு இங்கே இருக்கிற 2 பேர்த்த வச்சுட்டு போட்டு தெரியலாமா? ஸோ கண் இருக்கும் போது மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க கைஸ், அந்த மாதிரி இவங்க ஸோ உஷார் ஆகிடுறாங்க அப்படியே கண் எடுத்த உடனே. ஸோ இங்கே எதுவும் இல்லைன்னு எனக்கு தெரியும், டோர் லாக் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ கீழே போய் அவங்களை தேடிட்டு வரலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ மேலே வந்து நம்ம போட்டுடாம தான் சரி தான். ஸோ கிராணி அங்கே இருக்காங்க கைஸ். ஸோ கிராணி போட்டுடலாமா? பார்த்தா தான் இல்லையா? இல்லை. ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கிராணி நம்ம போட்டுடலாம், ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில. கொஞ்சம் பார்த்து தான் போகணுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பீஸ் ஆஃப் பெயிண்டிங் ஒன்று கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஆனால் மேக்ஸிமம் இங்கே டாய்லெட் மேலே ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ரூமில் ஒன்று, மேலே இருக்கிற ரூமில் கைஸ். ஸோ கிராணி இப்படி அந்த சைடு போச்சு. ஓ மை காட், சொந்த ஆக்டோபஸே ஒன்று பிடிக்க பார்க்குது. இதில் நான் என்ன சொல்கிறது? ஓகே காய்ஸ், ஸோ அந்த ரேன்ச் வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் கிளியர் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம கீழே போய் இந்த பாத்ரூமில் போய் கீழே போய் சாரி அந்த பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூம் கைஸ். இப்போ இந்த ஏதோ சொல்லுவாங்க, ஸ்பேனர் வச்சு அந்த லூஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ அதோட டக் டேப் மேலே வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். ஸோ ஹெலிகாப்டருக்கு முக்கியமானது இதுதான். ஸோ ஹெலிகாப்டர் ஓட்ட போது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் எடுக்கலைன்னா ஹெலிகாப்டர் கிராஷ் டவுன் ஆயிரும் கைஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ டக் டேப் வந்து நான் இங்கே போட்டுட்டு போயிடுறேன். ஸோ ஒரு பீஸ் ஆஃப் பெண்டிங், ஒரு டக் டேப். ஸோ நாங்கள் ஒன்று இந்த ரூமில் பெட்ரூமில் கிடைக்கும் கைஸ் உங்களுக்கு ஒரு பெயிண்டிங்கு, இல்லைனா இந்த ரூமில் வந்து பாருங்கள். ஸோ இந்த ரூம்லாம் ஓகே கைஸ் கிடச்சிருச்சு. ஸோ இன்னொன்று வந்து பாத்ரூமில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பாத்ரூமில் தான் கிடைக்கும் உங்களுக்கு, பாருங்கள். ஸோ கிடச்சா லக்கு தான் நீங்கள். ஓகே கைஸ், பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டால் போதும் கைஸ் இந்த கேமுக்கெலாம். ஸோ மறுபடியும் கீழே போகலாமா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் see. ஸோ எங்கே என்ன கிடைக்கும்? ஸோ ஓகே கைஸ், ஹெலிகாப்டர் கீழே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் மேலே. ஸோ மேலே போய் அந்த ரூம்லேயே போட்டு வந்துடலாம். ஸோ எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே ஸோ கைஸ், ஓகே நம்மளுக்கு மேக்ஸிமம் பொருள் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த பெயிண்டிங் மட்டும் எடுத்து வந்துடலாம் கைஸ். ஆமாம், இன்னும் ஒரு பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வேணும். ஸோ இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு எடுத்துருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க். கிராண்ட்பா வராமல் இருந்தால் ஓகேவா கைஸ்? நம்மளுக்கு போட்டுத்தலாம் இருப்பாங்கன்னா வேணுங்க. ஸோ நம்ம கன்று வெளியே தான் இருக்குது, எப்படியாவது எடுத்துகிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ கிராண்ட்பாவோட கால் இருக்குது பாருங்கள், விளங்கிடும். நான் எதுக்கு மறுபடியும் விழுந்தேன்? ஸோ ஓகே கைஸ், ஸோ அந்த பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வந்து நம்ம மேலே வச்சுட்டு போயிடலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஓகே, ஸோ பெயிண்டிங் மாட்டிகிட்டு வந்துடலாம் கைஸ். இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா கைஸ்? ஓகே கைஸ், நமக்கு வெப்பன் கீ கிடச்சிருச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ வெப்பன் கீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். இல்லைனா இங்கே வந்து தேடி பாருங்க, ஒரு 60% இங்கே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியும் கிடைக்கலனா கைஸ் கீழ் ரூமில் தான் எங்கேயாவது இருக்கும். கீழேனா பேஸ்மெண்ட்டில், மேலே இருக்காது வாய்ப்பு இல்லை கைஸ். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த கீயை நான் இங்கே போட்டுக்கிறேன், பெயிண்டிங் மட்டும் எடுத்து வந்துடுறேன் இப்போ. ஓ வெப்பன் கீ. ஸோ வெப்பன் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து கீழே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், ஓகே கீழே போகலாம். கிராண்டிங் இப்போ எப்படியே எந்திரிச்சிருப்பாங்க. ஸோ வெப்பன் வச்சு அவங்க போட புல்லட் வேஸ்ட் ஆகும் கைஸ், அதனால் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்டன் கன் நீங்கள் வச்சோன்னு நல்லா ஞாபகப்படுத்தணும். ஸோ இங்கே திறக்கலாம். ஸோ கிராணி வந்தாச்சு. ஓ மை காட், இவங்களுக்குள்ளே போகிறவங்க இங்கே சுற்றிட்டுருக்கேன் காய்ஸ். டே 2 முடிஞ்சு, இப்போ நான் டே 3லேயாவது கேமை முடிக்க பார்க்குறேன் கைஸ். முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஓகே காய்ஸ், டே 3 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், டே 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக நம்ம பொறுமையாக விளாட்லாம்.
ஸோ மேக்ஸிமம் எல்லாம் பொருளும் எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து கேஸ்லின், ஹெலிகாப்டர் கியூ இருக்குது. ஓகே காய்ஸ், ஃபியூஸும் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது மேலே தேவையானது. ஸோ வாங்க போகலாம். ஸோ ஸ்டன் கன் நான் கரெக்டாக எங்கே போட்டேன்? வாங்க காய்ஸ் மேலேயே பார்த்துலாம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கலாம், ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு போட்டோம். எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்க கீழே போயிட்டாங்கன்னா நம்ம மேலே போய் அந்த கன் எடுத்து இவங்க மேலே வரைக்கும் போட்டு தள்ளிடலாம். ஸோ இவங்க 2 பேரும் கொஞ்சம் டேக் டீம் போட்டு தான் கைஸ் விளாடுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி சுற்றி வந்தால் ஒருத்தன் இந்த சைடு வருவாங்க, இன்னொருத்தர் பின்னாடி இருந்து வருவாங்க கைஸ். ஸோ அதான் இவங்க பிளானே. ஸோ நீங்கள் சுட வாய்ப்பு இருந்தால் ஒருத்தரை பிளாக் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து சுடுவாங்க கைஸ். ஸோ லெட்ஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் பாவை போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட் பாவ் வந்துட்டார். ஸோ ஓகே கைஸ், எடுக்க முடியல, கிராணி வந்துருச்சு. நம்ம மேலே போகலாம். ஸோ ஒரு சுற்றிட்டு வந்துடலாம் கைஸ். இதுவே நான் ஹார்டு எக்ஸ்பீரியன்ஸ் போனால் கிராணி நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒழிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஸோ இது நார்மல் மோடு தானே, நம்ம ஸ்பீடில் தான் கிராணி ஓடும். ஸோ சம்டைம்ஸ் கிராணி எங்கே ஸ்பான் ஆகும்னு கூட தெரியாது கைஸ், அந்த மாதிரி போகும். ஓகே கைஸ், புல்லட் எடுத்து கிராணியை போட போகிறோம். கிராணியை போட்டாச்சு. ஓகே, ஸோ மேலே போகலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட் நம்ம சேகரிக்க ஆரம்பிக்கலாம் கைஸ். லெட்ஸ் கோ. ஸோ எல்லாம் பார்த்தாச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த நம்மளுக்கு ஓகே கைஸ், வெப்பன் கே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வெப்பன் எடுத்துக்கலாம். நான் எதுக்கு வெப்பன் எடுக்கிறேன்னா, டேசரை அங்கே யூஸ் பண்ண முடியாது கைஸ். சப்போஸ் டேசரை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோம்னா அந்த பாத்ரூம்குள்ளே இருக்கிற அந்த அதை என்ன விலங்குன்னு சொல்ல தெரில. ஸோ அதை கொல்லணுன்னா டேசர் வேணும் தான், ஆனால் சாகாது கைஸ். ஸோ நம்ம ஷார்ட் கன் வச்சு ஒரே போட்டுடலாம். ஓகே கைஸ், 3 பீஸ் ஆஃப் பெயிண்டிங் கிடச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டோர் லாக் தேவையில்ல, கீழே போகலாம். ஸோ நம்மளுக்கு தேவை இப்போ ஃபியூல் எங்கேருந்து போய் தேடுறது தான் யோசிக்கிறேன் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இங்கேருந்து கன்னை இங்கே போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். வணங்க கைஸ், ஃபஸ்ட்டு வெப்பன் எடுத்துக்கலாமா? வெப்பன் கீ இருக்கு நம்மக்கிட்ட. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ இந்த வெப்பனாச்சும் நான் 2 பேர்த்தையும் போடுவேன்னா எனக்கு தெரில. வாங்க போகலாம். ஸோ புல்லட்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மக்கிட்ட அந்த டேசர் அதாவது ஷார்ட் கன்னே இருக்குது. ஸோ அதுவே போதும்னு தான் நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேசர் எடுத்துக்கலாமா? ஓகே காய்ஸ், அவங்க எங்கே இருக்காங்க? ஸோ வந்துட்டார் கிராண்ட்பா. எங்கேருந்து பக்கத்தில் இப்படி வந்தார்? ஓகே கிராண்ட்பா போதும், அது கிராணியை மட்டும் போடணும் இப்போ. ஸோ கிராணி வர மாதிரி தெரில. இப்போ நம்ம சப்போஸ் மேலே போகலாம். கிராணி இல்லை கைஸ், நம்ம போகலான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ வந்துட்டான். ஓகே, இது டிஸ்கோ டான்ஸ்னாலும் கேட்கணும். சரி ஓகே கைஸ், இந்த டான்ஸ் நம்ம அப்புறம் கேட்டுக்கலாம் இது எப்படி பண்ணுதுன்னு. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. கன்று கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏலியிடம் போட்டுக்கலாம். இந்த விலங்கு போடணுன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ரேஞ்ச் தேவையா, அதாவது அது பேர் என்ன ஏதோ ஒன்று கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. இதை நம்ம கண்ணே எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன், ஆனால் ஃபஸ்ட்டு இந்த மீரத்தை போட்டுக்கலாம். ஓகே கைஸ், போட்டாச்சு. ஸோ வாங்க, எங்கே வச்சுருப்போம்? ஸோ டீசரை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கூட. கண் இங்கே இருக்கணும் கைஸ். இது கிராணி 3யும் இல்லை, கிராண்ட்பா கண் எடுக்க வாய்ப்பும் இல்லை. ஸோ வாங்க. ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுக்கு தேவையானது இப்போ என்ன? ரேஞ்ச் நான் கிச்சனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன் அது. ஆமாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணணும், என்ன பண்ணுறது? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து நம்ம கைஸ் லெட்ஸ் கோ. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு க்ரோபார் கிடச்சிருக்கு. ஸோ க்ரோபாரில் வந்து 2 யூஸ் தான் இருக்குது. ஸோ வாங்க இந்த 2 தொடர்ந்து பார்க்கலாம். ஃபியூல் கிடச்சதுன்னா நமக்கு லக்கு. லெட்ஸ் கோ கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இருக்கும் கைஸ், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஸ்பான் ஆகிற இடத்துல. ஓகே, கட்டிங் பிளேயர் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே கீழே போகலாம். ஓகே கைஸ், கன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா கிராண்ட்பா எவனாலும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கிராண்ட்பாவை கூப்பிடலாமா? ஸோ கூப்பிடலாம். கைஸ் வர மாட்டேங்கிறாங்க இந்நேரம் பார்த்து. ஸோ கன் இருக்க போதெல்லாம் வர மாட்டாங்க, கன் இல்லாத போதும் நல்லா துரத்திட்டு வரானுங்க. ஸோ அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகே, கிராணி வந்தாச்சு கைஸ். ஸோ கிராண்ட்பா வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். மிஸ் கிராண்ட்பா எங்கே? அதாவது கிராம்ஸ். ஸோ கிராம்ஸ் வர மாதிரி இல்லை கைஸ், நம்ம கீழே போவோம். ஸோ கீழே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதோ எடுக்க போகிறோமே, என்ன அது? கைஸ் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ ஆமாம் ஷார்ட் நீங்கள் தான் வச்சுருக்கேன் மறந்து போயிடுங்க. ஸோ ஏரின்னு போட்டு தள்ளியாச்சு. நம்மளுக்கு ரேஞ்ச் தேவை, அது கிச்சனில் இருக்குது. ஸோ அதை எடுக்க தான் நான் போனேன். ஓகே காய்ஸ். ஸோ கிராண்ட் பா ஃபஸ்ட்டு போட்டு தள்ளுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் மேலே ஆமோ இருக்குன்னு நினைக்கிறேன், அதை எடுத்துக்குவோம். ஸோ எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் கைஸ், ஃபஸ்ட்டு போட்டே தண்ணிடலாம் கண்ணு வச்சு. ஏன்னா நம்மகிட்ட புல்லட்ஸுக்கு மேலே புல்லட்ஸ் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ரேஞ்ச் எடுத்து ரேஞ்சு கண்ணே இப்போதைக்கு இங்கே போட்டு போயிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு தள்ளிடலாம். ஸோ ஓகே கைஸ், பக்கத்துலேயே புல்லட்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. ஸோ எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரில. கைஸ் பார்த்துலாம். எவ்வளோ சவுண்டு போட்டு வர மாட்டேங்கிறாங்களே. வந்து ஒரே ஒரு கூட போட்டுடலாம் கைஸ், அதான் யோசிக்கிறேன். ஓகே, இவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. ஸோ கிராணி வந்துட்டாச்சு. ஓகே, கிராணி போட்டாச்சு கைஸ். ஓகே, ஸோ கிராண்ட்பா மட்டும் தேடணும். ஸோ கிராண்ட்பா வர மாதிரி எனக்கு தெரில சத்தியமாக. ஸோ நம்ம போய் அந்த ரேஞ்சை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அந்த வாட்டர் எடுத்துட்டோம்னா நம்ம அங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துகிட்டு ஸோ ரேஞ்ச் மேலே தான். ஓகே கைஸ், வாங்க. நம்மகிட்ட ஒரு புல்லட் இருக்குது. ஸோ கிராண்ட்பா வந்தால் போட்டு தள்ளிடலாம். ஸோ கண்ணு இங்கே போட்டுடலாங்க. அதுதான் நம்மக்கிட்ட டேசர் இருக்குல்ல. ஆமாம், இதை ரேஞ்சு. ஓகே, க்ரோபார் வச்சு நம்ம இன்னொன்று திறக்க முடியும். அங்கே என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓகே கைஸ், கிராண்ட்பா வர மாதிரி இருந்தால் ஓகே தான். கிராணி வர வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஸோ போட் கீ தான் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லை. கீழே போய் பார்ப்போம். ஆமாம், கீழே தான் இருக்குது கைஸ். அது கீழே தான் திறக்கணும் போயிது. ஓ மை காட், கிராண்ட்பா வந்துட்டார். அப்படியே விடும். ஸோ கண்ணு இங்கே தான் இருக்குது, எப்படி எடுக்கிறது? கைஸ் பார்த்துலாம். ஓகே காய்ஸ், கிராண்ட்பா உறைஞ்சிக்கிட்டு இருக்கார் நம்மள. ஸோ நம்ம கன் எடுத்து அவர் போட போகிறோம். ஓகே, ஸ்டன் கன் எடுத்தாச்சு. கிராண்ட்பா போட போகிறோம் கைஸ். போடாச்சு கைஸ். ஸோ நீங்கள் தப்பாக எதுவும் நினைக்காதீங்க, நான் போட போகிறேன்னு சொல்லுது கன் வச்சு. ஸோ ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. நம்ம கீழே போய் இந்த இது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ரோபரை வச்சு. ஸோ அங்கே யூஸ்ஃபுல்லான திங் கிடச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஸ்பார்க் ப்ளக் நமக்கு தேவையில்லை. சரி வாங்க மேலே போகலாம். ஸோ க்ரோபர் இனிமேல் தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ மேலே போய் இந்த கிச்சனில் இருக்க அந்த ஸ்பேனர்னே சொல்லாங்க கைஸ், ஏன்னா அது பேர் எனக்கு தெரில. ஸோ ஸ்பேனரை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கு முன்னே கன் எடுத்துக்கலாம். எதுக்கு ரிஸ்க்கு? கிராண்டி ஸ்பான் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ ஓகே, ஸோ இந்த சட்டி போட்ட மாரிக்கும் வர தூங்கிட்டு தான், அதாவது செத்துருச்சு. ஸோ வாங்க மேலே போய் அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கிராணி வராமல் இருந்தால் ஓகே தான் கைஸ். கிராணி வந்துச்சு நம்ம அவ்வளோதான். ஸோ கிராணி இங்கே கீழே இப்போதைக்கு இல்லை. ஓகே கைஸ், மேலே தான் இருக்கும், நம்ம அப்படியே பார்த்தாச்சு. ஓகே, கிராணியை போட்டாச்சு. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ கிராண்ட்பா இருப்பாரான்னு தெரியல, இப்போ தான் போட்டுதல்ல, அதுக்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல கைஸ். ஸோ பீஸ் ஆஃப் பெயிண்டிங் மேலே வச்சுட்டு வந்துடலாம். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. வாங்க கைஸ், கேஸ் மட்டும் இருந்தால் போகும். கேஸாக ஃபியூல் அது ஏதோ ஒன்று கேஸ் சொல்லினா. ஆமாம் கைஸ், ஸோ மாட்டிகிட்டே போயிடலாம். அதுக்கு இங்கே வீசிக்கிட்டு. ஸோ இன்னும் ஒரே ஒரு பீஸ் தேவை கைஸ். ஸோ ஃபியூஸ் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே தான் வெப்பன் கீ கிடச்சது நம்மளுக்கு. ஸோ கீழே போகலாம். ஓகே கைஸ், ஃபியூஸ் எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு? வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்டிங்கை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். கண்ணை எடுத்து போட்டுடலாமா அவங்கள? அவங்க ஒரு டைம் போட்டு வந்துடலாம். எதுக்கு ரிஸ்க்கு? ஏன்னா வெளியே வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ கிராணி ஃபஸ்ட்டு வந்தாலும் ஏன்னா நம்ம கீழே அடிக்கடி உழுக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ அப்போ வந்து போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். கேமு லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு கேம் லேக் ஆகும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பக் இருக்குது கைஸ். இல்லை ஏரியில் இருப்போது அவங்க போட்டாங்கன்னா நம்மளால் நகர முடியாது அடுத்த கேமில். ஸோ உங்களுக்கு ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள், அது பிரச்சனையே இல்லை. ஸோ லெட்ஸ் கோ. ஓகே, கிராணி இப்போ ஸ்பான் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு முன்னாடி ஸ்பான் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ பெட்ரூமில் தான் ஸ்பான் ஆகுதுன்னு நினைக்கிறாது. ஸோ கிராம்ஸ் வரல இன்னும். ஸோ நம்ம ரேஞ்ச் எடுத்து கீழே போகலாமா? ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல கைஸ். இன்னும் 3 days தான் நம்மக்கிட்ட இருக்க எப்படியோ. அதாவது ஓகே கைஸ், பெயிண்டிங் ஃபஸ்ட்டு மாட்டிகிட்டு வந்துடலாம். ஓகே,
பெயிண்டிங் மாட்டியாச்சு, இது ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபியூஸ் தேவை. ஃபியூஸ் மட்டும் கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கைஸ் போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கேருந்து இறங்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ ஃபியூஸ் எடுத்துகிட்டு போகலாம் கைஸ் மேலே. ஸோ ஃபியூஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், அது வந்து கன்று தேவைப்படும். ஆமாம் கைஸ், மறந்து போயிட்டேன். கன்று நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா இன்ஃபினிட்டி புல்லட் இருக்குது மேலே. ஸோ கன்னை மேலே போட்டு வந்துடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கீழே அந்த ஷார்ட் கன் இருக்க பிரச்சனையே இல்லை. ஸோ ஓகே காய்ஸ், ஓகே இந்த கன்னை வச்சு சுட்டாவது திறக்கும். ஸோ ஃபியூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே நேரத்தில். ஸோ கீழே போகலாம். வந்துச்சு கைஸ். கன்னை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி மேலே போயிடும். சாரி, கன் இல்லை, ஃபியூஸ் எங்கே ஃபியூஸு. ஓகே படிக்கிற பின்னாடி இருக்குது, இப்படி வர முடியுது. ஸோ பின்னாடி பார்க்கலாம். ஓகே கைஸ், எடுத்தாச்சு. ஸோ மேலே போகலாம். ஸோ கன் வச்சு சுட்டதுக்கப்புறம் ஃபியூஸ் மாட்டிட்டு நம்ம அப்படியே ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இன்னொரு கேட் இருக்கும் கைஸ் பக்கத்தில், திறக்காதது. ஸோ இதை திறக்க முடியும் நம்மளால். இது வெளியேருந்து லாக் ஆகிருக்கு. ஸோ நம்ம வெளியேருந்து லாக் எடுத்து விட்டணும். ஸோ கைஸ், இந்த நீங்கள் பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டால் போதும் கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேலே லைட்டாக ஆடிட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக கீழே வரும். இந்த மாதிரி சுட்டுருங்க. ஸோ கரெக்டாக ஆடிட்டு வந்ததுக்கப்புறம் கீழே வரும் பாருங்க. கீழே மட்டும் எட்டி பார்க்கும். ஸோ அப்போ கரெக்டாக சொல்லணும். ஸோ இதை பாருங்கள் கைஸ், ஆடுதா? ஓகே, அடுத்து கீழே தான் பண்ணாகும். அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு டைம். ஸோ கன் ஏமோ ஃபுல்லு ஃப்ரீ தான். ஸோ எவ்வளோ நேரம் எடுத்துக்கும். ஸோ அது ஆடினதுக்கப்புறம் இங்கே தான் வரும், அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ ஃபியூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஃபியூஸ் இல்லைன்னா நம்ம இங்கேருந்து கீழே வந்துடுவோம் கைஸ், அதுதான் பிரச்சனையே. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபியூஸ் போட்டு போகலாம். ஓகே கைஸ். ஸோ ஹெலிகாப்டர் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதை டேப் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டணும். ஸோ டேப்பு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறது தேவையில்லை நம்மளுக்கு எப்படியும். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு தேவை கேஸ் மட்டும்தான், கேஸ்லின். ஸோ அதை போய் தேடலாம் வாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேப் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். ஸோ டேப்பை வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே போட்டுடலாம் இவனுங்களை. எதுக்கு, அதாவது கீழே வரப்போது என்ன சுட்டாங்கன்னா அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, கிராண்ட் பாவ் போட்டாச்சு. ஸோ கிராணி எங்கே இருக்கா? கிராணி வர மாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம மறுபடியும் வேலையை போகலான்னு இருக்கேன். ஸோ ஓகே கைஸ், டேப் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ மேலே போகலாம். ஓகே, அந்த ஹெலிகாப்டரோட இதை மட்டும் மாட்டிட்டு வந்துடலாம் கைஸ். ஏன்னா விங்ஸ் உடஞ்சிருக்காது. ஸோ என்ன டேப்புன்னு தெரியல, ஹெலிகாப்டரோட விங்ஸே ஒட்டுது. பரவாயில்ல. ஓகே கைஸ். ஸோ இதுக்கு ரெண்டு ரக்கம் இருக்குது. ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஹெலிகாப்டருக்கு வேணும், அதே நேரத்தில் கேஸ்லின் வேணும் நம்மளுக்கு. ஹெலிகாப்டருக்கு நான் இங்கே ரூமில் தான் வச்சுருக்கேன். ஸோ கேஸ்லின் மட்டும் வேணும். சரி வாங்க, ஹெலிகாப்டருக்கு வச்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். வரலைன்னா கேஸ்லினும் எடுத்துகிட்டு வந்துடணும். எப்படியோ வர அளவுன்னு தெரியும், அதனால சும்மா ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம். பிரச்சனை இல்லை கைஸ். ஆனால் மேனுவலே இல்லாமல் நீங்கள் ஓட்டுறது தான் பெரிய பிரச்சனை. காட்டுக்குள்ளே விழுந்துடுவீங்க. ஸோ அதை எஸ்கேப்பில் கவுண்ட் ஆகாது கைஸ், அதான். சும்மா உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் கேஸ் வேணும்ன்ட்டு. ஸோ ஐ கேன் ஸ்டார்ட் த ஹெலிகாப்டர். ஸோ இங்கே ஃபியூல் போடணுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம். ஸோ ஐ நீட் கேஸ்லின். ஓகே கைஸ். ஸோ கேஸ்லின் நம்ம எடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்ம போட்ட அந்த ஏலியன்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த ரேஞ்ச் வேணுமா, அதை நான் கிச்சனில் தான் பார்த்தேன் கைஸ். ஸோ போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? சரி, போட்டு தரலாம் இருந்தால் ஓகே தான். அவங்க 2 பேரத்தில் ஒருத்தர் கன் எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ கிச்சனில் இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க கைஸ். ஓகே. ஸோ நான் ஓகே கைஸ், கீழே போய் பார்த்துடலாம் கிராணி கிராண்ட்பா எங்கே இருக்காங்கன்ட்டு. இங்கே என்ன கிடச்சிது நம்மளுக்கு? ஆமாம், ஹெலிகாப்டர் மேனுவல் அங்கே தானே இருந்துச்சு. ஓகே கைஸ், இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ கிச்சனில் தான் இருக்குது நம்ம அந்த இது. ஸோ அவனுங்க வேறு எங்கே இருக்காங்கன்னு தெரில. ஸோ இங்கே வந்தால் கூட கொஞ்சம் ஓகே கைஸ். வந்தாச்சு, கிராண்ட்பா போட்டாச்சு. ஸோ கிராணி மட்டும் எங்கே இருக்கா? ஸோ கிராணி எங்கே இருக்கா அங்கே பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ கிராணி வந்தாச்சு. ஸோ நம்ம எஸ்கேப் ஈஸியாகிடுச்சு கைஸ். ஸோ கீழே போய் நம்ம அதை மட்டும் ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். அதாவது என்ன வளர்றேண்ணா. ஸோ
ஸோ இந்த ட்ரெயின் தண்ணியெல்லாம் வெளியே போகணும், அப்போ தான் நம்மளால் அந்த சைடு போக முடியுங்க. ஸோ ஏலியனை பொறுத்தலையாச்சும் பிரச்சனை இல்லை. ஸோ சேஃப்கி நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். சேஃப்கி கிடைக்கணும்னா கேஸ்லின் கிடைக்கும்னா ரெண்டுத்துக்காக ப்ராபபிலிட்டி இருக்குது கைஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ சேஃப்கி வச்சு நம்ம சேஃப் ஓப்பன் பண்ணி கேஸ்லின் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை கேஸ்லின் அங்கே டேரெக்டாகவும் கிடச்சிரும். ஏன்னா வேறு பொருளே இல்லை கைஸ் அதுதான் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுதான் கிடைக்கணும்னு ஒரு ப்ராபபிலிட்டி தான் போடுறேன். ஸோ வாங்க திறந்து விட்டாச்சு. ஸோ கன்று வர எடுத்துகிட்டு போடல. ஸோ பார்த்துக்கலாம் கைஸ், எப்படியும் அந்த ஏலியன் செத்தாக கிடக்குது. ஸோ கன்று இல்லைன்னா அந்த கிரானைட் தூக்கி அங்கே போட்டுருங்க, அது செத்துரும். அந்த சின்ன பாக்ஸில் கிரானைட் இருக்கும் கைஸ். ஸோ சேஃப்கி இருக்குன்னு நினச்ச மாதிரி. ஸோ அப்படின்னா அதில் கண்டிப்பாக கேஸ்லின் தான் இருக்கும். ஓகே கைஸ் வாங்க சேஃப்கியை மட்டும் திறந்து பார்ப்போம். கேஸ்லின் கிடச்சதும் அப்படியே மேலே போயிடலாம். ஸோ லெட்ஸ் கோ. இங்கே ஓகே கைஸ், அவ்வளோதான் கேஸ்லின். ஸோ இப்போ போய் ஹெலிகாப்டர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் ஓகே கைஸ். ஸோ நடுவில் அவங்க 2 பேரும் வராமல் இருந்தால் ஓகே தான் கைஸ். வாங்க பார்த்துடலாம். கேம்பிங் வந்து நடிச்சிட்டாரு, பரவாயில்ல கைஸ். ஒரே ஒரு இது தானே, கேஸ்லின் மட்டும் போட்டு நம்ம மேலே போயிடலாம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2 பேரும் கீழே வர வைப்போம். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா டே 4 இருப்போம், இன்னொரு 2 days தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ டே 4 நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். முடிச்சிடலாம் கைஸ் டே 4. ஸோ அவங்கள ஃபஸ்ட் நம்ம கீழே கூப்பிட்டுக்கலாம் அந்த இதை அமுத்தி. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ பிளட் ஸ்ட்ரெயினாக இருக்கிற ஸ்க்ரீன் ஃபுல்லாக பரவாயில்ல, வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஏதோ சவுண்டு போட்டாச்சு. ஸோ கிராண்ட்பா வந்தால் நம்ம அப்படியே மேலே போயிடலாம். மேலே போய் கேஸ்லினை போட்டு அப்படியே பறந்து போயிடலாம் கைஸ். ஸோ ஹெலிகாப்டரோட நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா என்கிட்ட அந்த ஹெலிகாப்டர் மேனுவல் இருந்துச்சு. ஸோ மேலே காட்டும் கைஸ், ஹெலிகாப்டர் மேனுவல் எடுத்துட்டிங்கன்னா. ஸோ ஹெலிகாப்டரோட சிம்பிள் காட்டும், அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஹெலிகாப்டர் மேனுவல் உங்கள்கிட்ட தான் இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், மேனுவல் இல்லாமல் ஓட்டினா நம்ம தப்பி வாங்க விழுந்துருவோம், அதான் பிரச்சனைங்க. ஸோ கிராண்ட்பா போயிட்டாங்களா, மேலே போகலாமா? ஓகே கைஸ், மேலே போயாச்சு. ஓகே, இது கேஸ்லின் மட்டும் எடுத்து நம்ம ஹெலிகாப்டர் போகணும். நம்ம கேஸ்லின் எங்கே வச்சோம்? கடைசியாக கிராண்ட்பா எங்கே தான் போட்டார். ஓகே காய்ஸ், கேஸ்லின் கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம எஸ்கேப் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ ஹெலிகாப்டருக்கு ஏன் தேவைப்படுது, அதை எங்கே போட்டேன்? ஹெலிகாப்டர் முன்னாடி தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஷார்ட் ரூட் இங்கே போயிடலாம். வந்துச்சு காய்ஸ். ஓகே, ஃபியூலை போட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ அடுத்து என்ன எஸ்கேப் பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணிடுங்க கைஸ். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் எவ்ரிபடி. அண்ட் ஸோ ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாய் பாய் சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி. இந்த ஹெலிகாப்டர் போகிற மாதிரி தெரியல கைஸ், சீக்கிரம். ஓகே காய்ஸ், ஆமாம் எந்த ஊரில் வீட்டில் ஹெலிகாப்டர் இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ ஓகே காய்ஸ், டேக் கேர் எவ்ரிபடி அண்ட் பாய் பாய். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ பாய் பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் எவ்ரிபடி, பாய் பாய்.